Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. வணக்கம். தற்பொழுது பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையேயான அந்த மோதலானது தற்பொழுது முற்றி இருக்கிறது. இந்த நிலையில் பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டமானது நேற்று நடைபெற்றது. இதில் மொத்தம் 216 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பார்த்தோமேனால் 22 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். பல அன்புமணி ஆதரவாளர்களும் நேற்றைய கூட்டத்தை பார்த்தோமேனால் புறக்கணித்திருந்தனர். அதே போன்று இன்றும் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் இளைஞரணி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதிலுமே கூட 2வது நாளாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டத்தை கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக கட்சியின் பார்த்தோமேனால் மூத்த தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் பார்த்தோமேனால் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பாமகவுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன், நேற்று இரவு முழுவதும் ராமதாசுடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தந்தை மற்றும் மகனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன், விரைவில் இருவரும் சந்திப்பார்கள் எனவும் நம்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். நல்ல தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முழு முயற்சி எடுத்து வருகிறேன். பாமகவில் சுமூகமான சூழல் விரைவில் திரும்பும் எனவும் சமூக வலைதளங்களில் தேவையற்ற கருத்துக்களையோ வதந்திகளையோ பகிர வேண்டாம் என பாமக தொண்டர்களுக்கு ஜி.கே. மணி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் பேசியிருந்த அவர் பார்த்தோமெனால் பாமகவில் கோஷ்டி பூசல் என்பது இல்லை, மார்கழி மாதம் பஜனையில் தான் கோஷ்டி பூசல் இருக்கும் என்றும் அவர் நக்கலாக தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் இன்றைய கூட்டத்தையும் புறக்கணித்திருப்பதன் மூலம் தொடர்ந்து ராமதாஸ் அவர்களுடன் சுமூக உறவு இல்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவான அந்த நிர்வாகிகள் கூட நேற்றைய கூட்டத்திலோ இன்றைய கூட்டத்திலோ கலந்து கொள்ளாமல் தொடர்ந்து தவிர்த்து வருகின்றனர். பாமக எம்எல்ஏ சதாசிவம் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்காமல் தொடர்ந்து மறுத்துவிட்டனர். தொடர்ந்து இந்த மோதல் போக்கு நீடித்து வருவது கட்சிக்கு நல்லதல்ல. உடனடியாக இருவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வெற்றியை பெற முடியும். தொடர்ந்து இது போன்று மோதல் போக்கை கடைபிடித்து வந்தால் தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள். தற்பொழுது ஏற்கனவே திமுகவிற்கு சாதகமான சூழல் நிலவக்கூடிய நிலையில் தொடர்ந்து பாமக இது போன்ற மோதல் போக்கினை கைவிட்டு உடனடியாக களப்பணிக்கு திரும்ப வேண்டும். இருவரும் அமர்ந்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கட்சியின் மூத்த தலைவர்கள் ஜி.கே. மணி, திலகபாமா உள்ளிட்டோர் இருவரையும் சமாதானம் செய்யக்கூடிய அந்த பணிகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். விரைவில் இருவருக்கும் இடையே அந்த சமாதான போக்கு நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி சமாதானம் ஏற்படாவிட்டால் பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் விரைவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஜி.கே. மணி அவர்கள் இருவருக்கும் இடையே மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய அந்த வேலைகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.